வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இணைவாகக்கூடியது ரீசனிங் டாபிக் தான். ஓகே, ஸோ ரீசனிங் இன்றைக்கி 8வது கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்துன்னா ரீசனிங்னே தனியாக வந்துன்னா ஒரு 7 கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வாங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸ் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, in the following questions select a missing number from the given series. அதாவது என்னென்னா, பின்வரும் கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? நம்பர்ஸை பாருங்கள். அதாவது என்னென்னா 5, 34, 1, 38, -3 அண்ட் கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்போ என்னாச்சு? 5, 34 எப்படி 5லேருந்து 34ங்கிறது பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்து சின்ன நம்பராக இருக்குது, அடுத்து அதுலேருந்து பெரிய நம்பராக இருக்குது, அடுத்து மைனஸில் போயிடுச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5லேருந்து அடுத்து 34, 34லேருந்து அடுத்து 1 அந்த மாதிரியான மெத்தடில் போகல அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்க இன்னொரு விதமாக எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இப்படி பார்த்துருக்கலாம்னு சொல்லலாமா? அதாவது 5லேருந்து அடுத்து 1ங்கிறது நியர்பையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இங்கே 1 விட்டு 1 போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? அதே மாதிரி 1லேருந்து அடுத்து வந்துன்னா 3மே வந்துன்னா 1லேருந்து நியர்பையான ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் தான் இப்போ 34 இருக்குது அப்படின்னா 34லேருந்து அடுத்து அவங்க 38 போயிருக்கலாம். அடுத்து 38லேருந்து அடுத்து, ஏன்னா 34க்கும் 38க்கும் நியர்பை இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அதோட டிஃப்ரென்ஸை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸோ அல்லது ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸை வச்சே ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நம்ம என்னாச்சு, இப்போ நம்ம கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய பிளேசஸை நோக்கி தான் நம்ம போகணும். அப்படி தானே? எஸ். அப்படி போகும்பொழுது இங்கே 5, 1, 3 அப்படிங்கிற மாதிரி போனோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்போ அவங்க வந்து 2வதுலேருந்து போனோம்னா தான் எப்படி இந்த 34, 34, 38 அடுத்து 38லேருந்து 1 விட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அப்படி தானே? எஸ். ஸோ அப்போது அதை பேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. அப்போ 34லேருந்து 38 இது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 34, 38ங்கிறது 4 கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? எஸ், கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் தான் இப்போ 38லேருந்து அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியுமே 4 கூட்டியிருக்கலாம்னு சொல்லலாமா? ஏன் நம்ம மறுபடியும் 4 கூட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது அதுக்கு முன்னாடி இருக்க இந்த 5லேருந்து 1மே வந்து பார்த்திங்கன்னா -4 பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 1லேருந்து -3மே -4 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அது மைனஸ் போனதுக்கப்புறம் 1லேருந்து எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2, 1, 0, 1, 2, 3. ஓகேவா? இப்போது இங்கே 1 இருக்குன்னா இது பூரா மைனஸில் வந்துடும். ஓகே, -2 மைனஸ், அப்போ இங்கே 1. ஓகே, அப்போ 1, 2, 3, 4 அப்போ இது தானே வரும். அப்படி தான் வந்துடும். இந்த -3ங்கிறது இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ 1லேருந்து அவங்க 4 கழிச்சதுனால தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறது எல்லாமே -4 போகுது. அடுத்த 2வது நம்பரை கனெக்ட் பண்ணது இருக்குல்ல 1 விட்டு 1, அது வந்து பார்த்திங்கன்னா +ஆக போயிட்டுருக்குன்னா நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ 38லேருந்து அடுத்து வரக்கூடியதுனா +4 பண்ணுறது தான் வர முடியும். அப்போ கண்டிப்பாக 38 கூட நீங்கள் +4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பக்கம் 2 40,000, அந்த பக்கம் 2 42,000 சொல்லலாமா? அப்போ 42ங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். அப்போ சரியான ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் 4ல் இருக்க 42 தான். ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கனால இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரே நம்பர் தான் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஒன்றையுமே வந்து பார்த்துக்கிறது மூலமாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அங்கேயுமே அங்கே வந்து மேலே மைனஸை வந்து போனால் கண்டினியூ பண்ணியிருக்காங்க 1 விட்டு 1. 2வதுல வந்து போனால் ப்ளஸ்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியல அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நம்ம பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பை இன்டர்சேஞ்சிங் த கிவன் 2 numbers which of the following equations will be correct. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களை மாற்றுவதன் மூலம் பின்வரும் சமன்பாடுகளில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி தானே? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 மற்றும் 9. ஓகேவா? 5 மற்றும் 9ஐ மாற்றுவது மூலமாக கீழே கொடுத்துருக்க எந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, அப்போது 1வது ஆப்ஷன்ஸ், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் இது எல்லாத்தையும் பார்க்கலாமா? 5, 3, 5 மைனஸ்
இங்கே வந்து சிம்பிள்ஸை வந்து நம்ம மாற்றக்கூடாது, நம்ம நம்பர்ஸை தான் மாற்றணும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ எல்லாத்துலேயுமே 5 9ங்கிறதும் இருக்கும். கண்டிப்பாக அதை சேஞ்சஸ் பண்ணும்பொழுது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒவ்வொரு இதாக தான் பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு கால்குலேஷன்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்கை சேவ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அப்போ 1வது இருக்குது அப்படின்னா அதில் வந்து 9 5 இருக்க இடத்துல 9 9 இருக்க இடத்துல போட சொல்லியிருக்காங்க. அப்போ 5 இருக்க இடத்துல 9 போட்டாச்சு. அதான் 9 -3. ஓகே, -3 அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. +9 போடக்கூடாது, 5 போடணும். அதான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ 4ங்கிறது வருமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, 9ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிச்சிக்கிறங்க. 9ல் 3 போச்சு அப்படின்னா எத்தனை 6 இருக்கும். 6 கூட 5 கூட்டிங்கன்னா 11 வரும். நமக்கு இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துருங்க. இது வராது. ஓகே, ஸோ இது வராது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த இது பார்க்கலாமா? 5 இருக்க இடத்துல 9 போடணும், 9 இருக்க இடத்துல 5 போடணும். ஓகே, ஸோ அப்போ 9 -5 +2. சிம்பிள்ஸ் எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நமக்கு முதல்லலாம் சிம்பிள்ஸ் வச்சு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிம்பிள்ஸ் வச்சு கேட்டால் நமக்கு ஈஸி. ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, சிம்பிள்ஸ் வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சில முக்கியமான சிம்பிள்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்க வைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறக்காக தான் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். நமக்கு 18 வருதான்னு பார்க்கணும். ஓகே, எஸ். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. 9 5. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாமா? ஓகே, இது 2 கூட்டிங்க அப்படின்னா வெவ்வேறு குறியாக இருக்குது. கழிச்சா 5ல் 2 போனால் உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து இதுலேயுமே அப்படியே நீங்கள் கூட்டிக்கிறீங்களா? இதில் நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா சரி கழிக்கணும். 9 3 6. 6ல் -3 போச்சு அப்படின்னா மிச்சம் 3 தான் இருக்கும். அப்போ இங்கே 18 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தான் வராது. ஓகே, புரிஞ்சா? எஸ். ஸோ இதுவும் வரல, இதுவும் வரல. அடுத்து நம்ம 3வது போகலாம். ஓகே, ஸோ இங்கேயுமே 9 இருக்க இடத்துல 5ஐயும் 5 இருக்க இடத்துல 9 போட்டுக்க வேண்டியதான். அப்போ 9 -5 +6. ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 10 கொடுத்துருக்காங்க. 10 வருதான்னு பார்க்கலாமா? 9 5. ஓகே, ஸோ 9ல் 5 போச்சு அப்படின்னா என்னாச்சு? 4 கிடைக்குமா? 6 கூட 4 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அப்போ இது சரியானது ஒன்று தான். அப்போ 3வது சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி 5 மற்றும் 9 மாற்றும் பொழுது இந்த ஆப்ஷன் 3ல் இருக்கிறது தான் அப்புறம் சரியானதாக இருக்குது. ஓகே, ஸோ அது அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் 4 ஆப்ஷன்ஸ் தப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க 5 -9 + 6 = 10 அப்படிங்கிறத அவங்க சொன்ன மாதிரி 5 மற்றும் 9 மாற்றும் பொழுது 5 இருக்க இடத்துல 9ஐயும் 9 இருக்க இடத்துல 5 மாற்றும் பொழுது சரியானதாக இருக்குது. அப்போ அதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி தாங்க ஆகணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு எந்த ஒரு மாற்றம் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒன்று அந்த மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியானதாக அமைக்கணும்னு நினச்சி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸை வச்சு கேட்கக்கூடியதுன்னு கேட்கலாம். சிம்பிள்ஸுமே சில இடங்களில் வந்து நம்ம சொல்கிற ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். சில இடங்கள் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்கும்பொழுது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுல காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இது தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நிறையா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆட்டோமேட்டிக்காக போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கும் சரி இந்த ரீசனிங்கில் இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு தி தேர்ட் வேர்ட் இன் தி சேம் வே அஸ் தி செகண்ட் வேர்ட் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வது வார்த்தையும் முதல் வார்த்தையும் தொடர்புடையது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நியூயார்க்கு யுனைடெட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2வது வார்த்தை முதல் வார்த்தையோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 3வது வார்த்தையுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். 3வது வார்த்தை என்ன? இங்கே சிட்னின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிட்னி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்குடைய தொடர்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? எஸ். இப்போ 2வது பேஸ் பண்ணி தான் 1வது வேர்டு வந்து இருக்குது அப்படின்னா அது என்னங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அதை என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் போட்ட முடியும். நியூயார்க்கு அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இதிலேருந்து அப்போ அமெரிக்காவிலேருந்து நியூயார்க் அப்படிங்கிறது எப்படி வந்துருக்கணும்னு பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ அமெரிக்காங்கிறது ஒரு நாடு, அதனுடைய தலைநகராக தான் நியூயார்க்குங்கிறது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக இங்கே சிட்னின்னு கொடுத்துருக்காங்களா? சிட்னிங்கிறது எந்த நாட்டினுடைய ஒரு
தலைநகராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா கனடா, அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போது இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏற்கனவே நான் சொன்னது தான். ஓகே, ஸோ நியூயார்க்கு ஹிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா இதை தலைநகரை வச்சு கோட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமா. அப்போ அதே மாதிரி சிட்னிங்கிறது இங்கே கொடுத்துருக்க ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, இங்கிலாண்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆஸ்திரேலியாங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் தான் இந்த சிட்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அப்போது இதை வச்சு தான் சரியானதாக வந்து இருக்க முடியும். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். யூஎஸுடைய கேபிட்டல் வந்து நியூயார்க் ஆகும், அதே இது வந்து சிட்னி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜப்பான் பார்த்தீங்கன்னா டோக்கியோ இருக்கும். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which of the following groups letters when sequentially placed from left to right to will complete the given series. இடமிருந்து வலம் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள பின்வரும் எழுத்துக்கள் எது கொடுக்கப்பட்டுள்ள தொடரை நிறைவு செய்யும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ்டி ஒரு டேஷு, விடபிள்யூஎஸ் மறுபடியும் டி கேபு, விடபிள்யூஎஸ்டியூவி டேஷு, எஸ்டியூவிடிடபிள்யூ அப்படின்னு கேப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்காம இதை கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எத்தனை லெட்ரு ப்ளஸ் எத்தனை கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது பார்க்கலாம். எஸ்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 21 30 டோட்டலாக வந்து இங்கே 30 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 30 வந்து நீங்கள் எப்படி பிரிச்சிக்க முடியும்? 5 5 பிரிக்கலாமா? 6 5 30,000. ஓகே, அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 செட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ 6 செட்டு கிடைக்கும். எஸ்டி 2 1 3 இங்கிட்ட ஒரு 3. ஓகே, 3 2 5. ஓகே, 5 5 பிரிங்க, 5 5 பிடிங்க, 6 செட்டு கிடைக்கும். எஸ்டியூ அதாவது எஸ்டிவி டபிள்யூ மறுபடியும் எஸ்டி வந்து. ஓகே, எஸ். இது டபிள்யூக்கு அப்புறம் ஒரு செட்டு. அடுத்து எஸ்டி இது 2 3 2 5 ஆச்சா. அப்போ இந்த கேப்போட முடிச்சுக்கணும். ஓகே, எஸ். அடுத்து மறுபடியும் எஸ்டியூவி டபிள்யூ இதோட முடிச்சுக்கோங்க. எஸ்டியூவி டபிள்யூ. ஓகே, அடுத்து எஸ்டியூவி இங்கே வந்து இதோட முடிச்சுக்கோ. ஓகே, இது 1வது செட்டு, இது 2வது செட்டு, இது 3வது செட்டு, 4 இது 5 இது 6. ஓகே, எஸ். ஸோ இப்போ செட்டு வந்து அமைஞ்சிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் உள்ளது அப்புறம் ஃபில் பண்ண பார்க்கணும். இங்கே எந்த ஒரு 2 செட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 4வது செட்டும் 5வது செட்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதுலேயுமே 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது, அதாவது எஸ்ஸு டியூவி டபிள்யூ. ஓகேவா, ஸோ இது வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா, ஸோ யூ இது வீங்க அப்படியே இருக்கக்கூடிய இந்த 5 லெட்டர் வந்து 2 செட்டில், அதாவது 4வது செட்லையும் 5வது செட்லையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இருக்குது. அப்போ இதில் அதாவது இந்த எஸ்டியூவிங்கிறது தான் வந்து மற்ற இதுலையுமே இருக்கக்கூடியதாக இருக்குது. அதில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லெட்டரில் உள்ளது எது வருங்கிறத போட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இந்த 30 பிளேசஸ்மே. ஸோ அப்போ நம்ம பார்க்கலாமா. இங்கே எஸ்டி இருக்குது ஃபஸ்ட்டு இது பாருங்களேன், எஸ்டி அப்புறம் இந்த இடத்துல யூ போட்டிங்க அப்படின்னா யூவி டபிள்யூ அப்படிங்கிறது இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அதேமாதிரி 2வதுலேயுமே வந்து இந்த இடத்துல யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டியூவி டபிள்யூ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து 3வது செட்டு பாருங்கள், எஸ்டியூவி அப்படிங்கிறது வந்துருச்சு. லாஸ்ட்டாக இருக்க இந்த டபிள்யூங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகே, எஸ். அதே மாதிரி வந்து 4வது செட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 5வது செட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக 6th செட்டுக்கு வாங்க, அதுலேயுமே எஸ்டியூ வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து வி போடணும். புரிஞ்சுருக்கும், எஸ்டியூக்கு அப்புறம் வி தானே வருது, அந்த வி போட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம போட்டது என்னது, இங்கே ஃபஸ்ட்டு இதில் வந்து யூ. ஓகே, அதை தனியாக எடுத்து எழுதிக்கிறோங்க. 2வதுலேயுமே யூ தான் போட்டிருக்கோம், அடுத்தையுமே எடுத்து எழுதிக்கிறோம். 3வதுல வந்து டபிள்யூ போட்டிருக்கோம். 4வதுல வந்து பார்த்திங்கன்னா இதுவும் போல், 5வதும் போல், பட் வந்து 6வதுல வி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம போட்டிருக்குது. அதாவது இப்போ வந்து ஆன்சருங்கிறது நமக்கு இது தான். ஓகேவா, ஸோ இதை தான் முக்கியம். நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக இதை ஒன்று சேர்த்து அது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பேரா பிரித்து இவ்வளோ வேலை பார்த்துமே மிஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து கண்டுபிடிச்சிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆனதோட அப்படியே கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால் கரெக்டாக நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க முக்கியம் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு கொஸ்டின்ஸோடைய சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இதை வந்து நான் கண்டிப்பாக மனசில் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துடாமல் அதை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமா
ஆன்சரில் அந்த சிபிடி டெஸ்ட்டில் வந்துட்டுனா கரெக்டாக கொடுத்து அதை சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்துட்டுனா மார்க் டெஸ்ட் போடும்பொழுதுமே அந்த ஒரு மிஸ்டேக் வந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பட் வந்து நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக அந்த தப்பை வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணிக்கிற மூலமாக மட்டும்தான் வந்துட்டு அதை வந்து உங்களால் எரேஸ் பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியது. அப்போது WUWங்கிறதான் இது. அப்போ என்னது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. அப்போ சரியானது அதுதான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப நமக்கு குழப்பற மாதிரியானதாக இருக்குது. இங்கே 4th பார்த்தீங்கன்னா UUU அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து 2 இது கண்டுபிடிச்சக்கப்புறம் அப்போ கண்டிப்பாக 4th தான் வரும் அப்படிங்கிற போட்டக்கூடாது. நமக்கு 2 ஆப்ஷன் சிமிலராக இருக்குது அப்படின்னா அதை முழுமையாக கண்டுபிடிச்சி அதில் எது வரும் அப்படிங்கிறத போடுறதா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் லெட்டர் சுட் பி பிளேஸ் ஆஃப் தி கொஸ்டின் மார்க் இன் தி ஃபாலோவிங் சீரீஸ். பின்னொரு தொடர்களில் கேள்விக்குறிக்கு எந்த எழுத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து முதல்ல நம்பர் சீரீஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒன்று தான் இதுவுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். MGLHKIJJ கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டுருக்கா. அப்போது இந்த கொஸ்டின் மார்க் எடுத்தால் என்ன லெட்டர் வரும்னு பார்க்கணும், அப்படி தானே? எஸ். அப்போது இங்கே MGLHKA அப்படிங்கிறத வச்சு லெட்டர்ஸை பார்க்கணும். ஏற்கனவே நம்ம ABCDஸ்லாம் வச்சு பார்த்துருப்போம். ஓகேவா? எஸ். இப்போ ABCDஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது? எம்முலேருந்து எல் அப்படின்னு தான் போகணும் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஏன்னா எம்முக்கு அப்புறம் ஜிங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். ஓகேவா? நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா GHIJKL M. ஓகே, ஸோ அப்போது 1 2 3 4 5 6. ஓகே, 6 லெட்டர் நியர்பையாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பக்கத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒன்று விட்டு ஒன்று பார்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ எல்லுக்கு அப்புறம் எம் வரும். ஓகேவா? அதே மாதிரி கே இருக்குது அப்படின்னா கேக்கு அப்புறம் எல் JK அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இங்கே வந்துட்டு இப்படி மைனஸில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ தலையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அதே பேஸ் பண்ணி தான் நம்மளும் போகணுமே. ஓகேவா? இப்போ ஜே இருக்குது அப்படின்னா ஜேலேருந்து நீங்கள் இவங்க இப்படி போயிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து 1 இப்படி ஒன்று போயிருக்காங்க அப்படின்னா இப்படி இதுதான் அப்புறம் அடுத்து நம்ம கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். இப்போ மிச்சம் அந்த ஜி இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், ஜி இருக்குது, ஹச்சுங்கிறது இருக்குது, ஒன்று விட்டு பார்க்க முடியாது. GH அப்புறம் I வரும். ஓகேவா? அடுத்த லெட்டரா அப்புறம் J வரும். அப்படி தான் வந்துருக்கு. இங்கே இந்த இப்போ ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ளஸில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகே, அதே இது வந்து இப்போ நம்ம இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து பார்த்திங்க அப்படி இல்லாமல் இதெல்லாம் மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ எஸ். ஸோ ப்ளஸில் வந்து 2வது பிளேசஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒன்று விட்டு ஒன்று தொடர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போகிறது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸில் ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடியதாக போயிட்டுருக்கு. அதே இது ஃபஸ்ட்லேருந்து ஒன்று விட்டு நம்ம பார்க்குறோம்ல இந்த ப்ளூ லைன், அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த இது வந்து மைனஸில் போயிட்டு பேக்கில் போயிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான் விஷயம். அப்போது இங்கே என்னது ஜே இருக்குது. இப்போ எம்முக்கு அப்புறம் LM. ஓகே, லாஸ்ட்டு வந்து ஜே வரைக்கும் முடிச்சிருக்காங்களா, நம்ம ABCDயே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியும். ABCDEFGHIJKLMN. ஓகே, 1 வரைக்கும் எழுதிக்குவோம். இப்போ நமக்கு இங்கே ஜேயோட முடிச்சிருக்காங்களா, ஜேங்கிறது இந்த இருக்குது. ஓகே, ஜேக்கு அப்புறம் வந்து I தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல I போட்டோம்னா கரெக்டாக இருக்குமா? எஸ். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஜே தான் முடிஞ்சிருக்கு. ஜேக்கு அப்புறம் வந்து நமக்கு அடுத்து I தான் வரணும். ஓகே, ஸோ ஏன்னா தலைகீழ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து I தான் வரும் ஜேக்கு அடுத்து. புரியுதுங்களா முன்னாடி? அப்போ ஐங்கிறதா இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னா I தான் வரும். அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்க தான் சரியானதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மேலே ப்ளஸில் போகுது அப்படின்னா ஜேக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குது, அதுவுமே இங்கே I தான் வரும். ஓகே, ஸோ ஏன்னா ஜேக்கு அடுத்து கே வரணுங்க. லாஸ்ட்டாக ஜே இருக்குன்னா ஜேக்கு அப்புறம் கே தானே வரணும். இந்த இடத்துல மறுபடியும் இங்கே இந்த ப்ளூ ரெட் லைனை பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேங்கிறத அடுத்து வரணும். அதே இது கீழே வந்து போனால் அந்த ப்ளூ லைனை பேஸ் பண்ணி போனீங்கன்னா I வரணும். இப்போ நமக்கு I லைனை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஐங்கிறதான் வரும். ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ சில இடங்களில் இந்த மாதிரி 2 இதுவுமே கொடுத்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்படி வருங்கிறத இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் அதிகம் போடணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒன்று. நீங்கள் ஏன் நம்ம வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லா கொஸ்டின்ஸையும் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரே வேயில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால்
அடுத்த கட்டமாக என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத யோசிக்க முடியாது. ஓகே, ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசனிங் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக தான். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க மேத்தமெட்டிக்ஸுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே போல் வந்து ரீசனிங்கும் இப்படி சொன்னால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இங்கே ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோங்கிறத தாண்டி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வெறுமனே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு போகிறது மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்க அந்த டெஸ்ட்டில் எந்தெந்த விஷயம்லாம் சரியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் சரி, அதே மாதிரி எவ்வளோ விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ அனலைஸ் தான் வந்து உங்களை அடுத்த டெஸ்ட்டு இல்லை, அதாவது ஒரு டெஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு போகும்பொழுது ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தோம், ஸோ அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோமா, அதேமாதிரி இந்த கொஸ்டின் சரியாக பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து திருத்தி இருந்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எப்போதுமே அந்த டெஸ்ட்டுங்கிறத ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதை நீங்கள் வந்து சரியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டெஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே சரி, அந்த 5 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாம், அதாவது உங்களுடைய அஃபிஷியலான எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க. நெக்ஸ்ட் என்னடா அது இன்றைக்கி அட்வைஸாக போகிறோன்னு பார்க்காதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 different positions of the same dice are given below. Find the number opposite ஆஃப் 51. ஓகே, ஸோ ஒரே பக்கடி 4 வெவ்வேறு நிலைகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 51 எதிர் எண்ணை கண்டறியும். ஓகே, ஸோ 51க்கான ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க டைஸ் தான் இங்கே வந்து மொத்தம் வந்துடும் 1 2 3 4. ஓகே, மொத்தம் 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 51 ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டைஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, எப்போவுமே 2 கொடுப்பாங்க இல்லை 3 கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் யோசிப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, ஸோ 2 கொடுக்கும்பொழுது என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணமோ அதே தான் 3 கொடுக்கும் பொழுதும் 4 கொடுக்கும் பொழுதும். ஓகே, ஸோ எஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை, 51 தான். 51 இங்கே இருக்குது. இந்த டைஸில் 1ஆவது டைஸில் வந்து 51 இருக்கா, கிடையாது. அப்போ 1ஆவது டைஸை விட்டுற வேண்டி தான். அடுத்து 2ஆவது டைஸில் இருக்கா 51, அதுவும் கிடையாது. அப்போ அதையும் விட்டுற வேண்டி தான். 3ஆவது டைஸில் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. 3ஆவது டைஸில் இருக்குது 51. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க 4ஆவது டைஸ்லேயும் 51 இருக்குது. ஓகே, அப்போது இந்த 2 டைஸ்லையுமே 51 இருக்குது அப்படின்னா இந்த 3லையும் இந்த 2லையும் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த செலெக்ஷன் பண்ணுறதுலையுமே ரொம்ப முக்கியமான ஒன்றும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இன்னும் ரொம்ப சீக்கிரமாக போட்ட முடியும். இப்போ இங்கே 51 இருக்கா 3ஆவதுல, அதில் 51 தவிர்த்து மிச்சம் என்ன இருக்குது, இங்கே 52 53 இருக்குது. அப்போது இங்கிட்ட நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்ல, அதில் வந்து 52 53 இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. எங்கே இருக்குன்னா 1ஆவது டைஸில் இருக்குல்ல, இதில் இருக்குது பாருங்களேன், 52 53 இருக்குது. அப்போது நமக்கு 51 தாண்டி மிச்சம் இருக்கிறதுல 52 53ங்கிறது சேமாக இருக்கக்கூடியது 1ஆவது டைஸ் தான். அப்போ இந்த டைஸையும் இந்த டைஸையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 51க்கான ஆப்போசிட் கிடச்சிடும். ஸோ அதே வேலையில் நீங்கள் வந்து 3 நான் விட்டுட்டு 4ஆவதை பார்க்குறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ 51 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல பாருங்கள் 56 54. 56 54ங்கிறது வேறு இதில் இருக்குது, 2ஆவது டைஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அதுலேயுமே 56 54 இருக்குது. ஓகே, அப்போ அந்த இங்கே 4ஆவது எடுத்திங்கன்னா இங்கே 2ஆவது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த 51 தவிர்த்து நம்ம கேட்டிருக்க நம்பர் தவிர்த்து மிச்ச நம்பர் எதில் சேமாக இருக்கோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ இதை எடுக்கிறேன் அப்படின்னா இது 3ஆவது டைஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து 1ஆவது எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இது 2 மட்டும் பாருங்கள். இப்போது 51 இங்கே இருக்கா, 51 விட்டுட்டு மிச்சத்தை பாருங்கள், இங்கே 52 இங்கே 52. அப்போ 52 50. ஓகேவா, அது 2 சேம் தான். அடுத்து 53 53 53 53 அது 2 சேம் தான். மிச்சம் என்ன இருக்குது 51, அடுத்து 55 தான். ஓகே, அப்போ 51க்கு ஆப்போசிட் 55 அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். அப்போது சரியானது வந்துன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது 55 தான். ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து 3ஆவது விட்டுட்டு 4ஆவது எடுத்துனீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இங்கே 51 இருக்கா, விட்டுட்டு மிச்சம் பாருங்கள் 56 54. இங்கேயும் 56 இருக்குது, இங்கே 56, அதுவும் 2 ஒரே பக்கம் தான். அதே மாதிரி இங்கே 54 இருக்குது, இங்கே 54, அது 2 ஒரே பக்கம் தான். அப்போ மிச்சம் 51க்கு ஆப்போசிட் 55 தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 51க்கு ஆப்போசிட் 55 தான். இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க 55 தான். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முக்கியம். இது மாதிரி கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.